உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த யோகங்கள அள்ளி அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எப்பயுமே இப்படிதாங்க சொல்லுவாங்க. அள்ளி அள்ளி குடுக்குமாங்க ஒண்ணுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னடா இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. உங்களோட பெரிய பிரச்சனையே உங்களுடைய மனசு தான். மனசு ஒரு நேரம் ஒரு நாள் மாதிரி இருக்காம, ஒ குழப்பத்தோடையே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்படின்னா, நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் சொல்லலாம். ஏதாவது ஒரு சிந்தனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இப்படின்னு வந்து பிரச்சனைகள் கூடயே குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள்ன்னு சொல்லணும். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பிரச்சனையா இருக்காது. எல்லாம் அனாவசிய பிரச்சனைகள். சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள தான் வந்து வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, தன்னோட பிரச்சனையா அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, ஃபீல் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு நம்ம வந்து ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்ல பார்த்தோம். ஆண்டு பலன்கள்ல பார்த்துட்டோம். சனி பெயர்ச்சி பலன்கள பார்த்தாச்சு. கூடுதலா அதில பர்ட்டிகுலரா இந்த ஒரு 30 நாட்கள் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து கிரக நிலைகள தெரிஞ்சுக்கலாம். கோச்சார நிலைகள. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் முழுவதும் அங்க தான் இருக்க போறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஆ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும், புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அங்க சூரியன், புதன் சேர்றது. சூரியன் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி. எ புதனோட சேர்றதுனால சில ம் அ ஆதாயங்கள் இருக்காதோன்னு நெனைக்க வேண்டாம். 8ஆம் இடத்துல சூரியன், புதன். அங்க புதன் ஆட்சி பெற்று பலத்தோட இருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில வந்து என்ன பலன குடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளூர விட்டு வெளியூர்ல சிறப்புகள் அள்ளிக் குடுக்கப் போகுது. உள்ளூர்ல நீங்க இருக்க இடம் தெரியாம இருப்பீங்க. ஆனா வெளியூர்ல உங்களோட பேரும் புகழும் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த 8ஆம் இடத்துல சூரியன், புதனும் வலுப்பெறுறது. சூரியன், புதன் வலுப்பெறுறது வந்து புதாதித்ய யோகம். சேர்க்கை பெறுறது புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம்ன்றது நல்ல மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய காலம். இதுல இன்னொரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. இங்க சூரியன், புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகுவுக்கும், ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், புதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதாவது திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சூரியன், புதனும், சூரியன், புதன் இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து திரிகோண தொடர்பு. சரி இந்த திரிகோண தொடர்புல இருக்க கிரகங்கள் என்ன பலன்கள குடுக்கும் அப்படின்னா, பல வழியில வருமானங்கள ஈட்டக்கூடிய வாய்ப்புகள ஏற்படுத்திக் குடுக்கும். அ அதாவது ஒரே நேரத்துல 5 வழிகள்ல வருமானத்த எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அ தேடி வரும். நிச்சயமா வரும். ஏன்னா சூரியன், புதன் சேர்ந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீடியேட்டரா வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நெறைய செய்வாங்க. அ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சொன்னதுக்காகவாச்சும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறக்கூடிய பொருள வாங்கிக்கிறது. உங்க மேல இருக்க நம்பிக்கையில நீங்க சொன்ன விஷயத்த செய்றது. அதன் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது. இப்படி விஷயங்கள வந்து சூரியனும், புதனும் குடுப்பாங்க. அதுக்கு உறுதுணையா ராகுவும் இருந்துட்டு இருக்காரு. பொதுவாவே வந்து ஜோதிட விதிப்படி ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சம்பாத்தியக்காரகன் சூரியன் இருந்தா, வருமானம் பல வழியில வரும் அப்படின்றது. இப்போ வந்து வருமானம் மட்டும் இல்ல, புதனோட சேர்ந்து இருக்கிறனால புகழும் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உள்ளூருக்குள்ள இல்லாம வெளியூர்ல இருந்து வரும். அதனால குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம வெளியில வந்துருங்க. எங்க ஒ அடுத்தடுத்த நகரங்களுக்கு, அடுத்தடுத்த இடங்களுக்கு போயி உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய விஷயங்கள நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறது மூலியமா பல ஆதாயங்கள் நிச்சயமா அடைய போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அ உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்ச பலம் பெற்று இருக்கிறாரு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை வந்து இங்க ரொம்ப சிறப்பு. குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு, பார்க்குற இடங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. ஸோ அந்த வகையில உங்க ராசிக்கே குருவோட பார்வை கிடைக்குது. ராசிக்கு கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால, உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும், பொருளாதார முன்னேற்றமும் கிடைச்சிரும். அது ஒரு ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்ததா வந்து அவருடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் கிடைக்க போகுது. ஸோ இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான்.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னா மனோஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னா மீன ராசிக்கு கிடைக்குது. மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் கிடைக்குது. ஸோ சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இவங்க 2 பேருடைய இப்ப இந்த நம்ம ராகு, சூரியன், புதன் தொடர்பு சொன்னோம் பார்த்தீங்களா? பல வழியில வருமானமும், புகழும் தேடி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்ற மாரி, இந்த குருவும், சனியும் இணைவு பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, மீன் பிடிக்கிறது ரொம்ப யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாம். மீன் பிடிக்கிறதுக்கு நீங்க வந்து தூண்டில்லாம் எடுத்துட்டு போகணும். பாத்திரம் எடுத்துட்டு போனாலே போதும் வந்து மீன் ஆத்துலேருந்து உள்ள வந்து விழுதுன்ற அளவுக்கு ரொம்ப சிறந்த யோக காலம். ஒரு லக்கியான காலத்தில இருக்கீங்கன்னு சொல்லலாம். குரு, சூரியனோட இணைவு வந்து அந்த சிறப்புகள குடுக்கும். இன்னும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த விருச்சிக ராசின்னு வந்துட்டு நம்ம கடன பத்தி பேசாம போ முடியாது. கடன்ல தான் வாழ்க்கைய ஓட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமான முறையில வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. எடுத்து நிச்சயமா வண்டி வாகனங்களும் வாங்குவீங்க. அ அ அந்த அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முயற்சிகளா இருக்கும். அதெல்லாம் நிறைவேறதுக்கான சொத்து வாங்குற விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குற யோகங்கள், கடன் வாங்கியாவது வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே வரும். தைரியமா வாங்குங்க. அதனால நீங்க சிக்கல்ல மாட்ட மாட்டீங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரனும், கேதுவும் இணையிறாங்க. சுக்கிரன் வந்து சுபிட்சக்காரகன், பயணங்கள குறிக்கக்கூடியவர். அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து விரயஸ்தானத்து அதிபதியும் கூட அவர் தான். ஸோ கூடுதலா வந்து அவர் கேதுவோட மங்களகாரகன் கேதுவோட இணைவு பெறுறாரு. உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திரத்திலயும் வர்றாரு. அப்ப கண்டிப்பான முறையில கடன் வாங்கியாச்சும் ஒரு வாகனத்த வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தொழில் சார்ந்த பயன்பாட்டுக்காக வாங்கலாம். குடும்ப பயன்பாடுகள், தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வாங்கலாம். ஆனா நிச்சயமா வண்டி வாகன யோகம் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி.
அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.